எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி ராமேஸ்வரம் மீனவர்கள் 32 பேரை இலங்கை கடற்படை கைது செய்துள்ளது. இவ்வாண்டில் மட்டுமே இதுவரை 109 மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்திருப்பது தமிழ்நாடு மீனவர்களுக்கிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து 5 விசைப்படகுகளில் சென்ற 32 மீனவர்கள் மன்னார் கடல் எல்லை பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி 32 பேரையும் கைது செய்தனர். அத்துடன் 5 விசைப்படகுகளையும் அவர்கள் பறிமுதல் செய்தனர். கைது செய்யப்பட்ட மீனவர்கள் 32 பேரையும் தலைமன்னார் கடற்கரை முகாமுக்கு அழைத்து சென்று விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த மாதத்தில் மட்டும் 66 மீனவர்களை கைது செய்துள்ள இலங்கை கடற்படையினர் 11 விசைப்படகுகளையும் பறிமுதல் செய்துள்ளனர். கடந்த சில ஆண்டுகளாக இலங்கை கடற்படையால் கைது செய்யப்படும் தமிழ்நாடு மீனவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இலங்கை கடற்படையின் தொடர் அட்டூழியத்தால் மீனவர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் வேதனையில் ஆழ்ந்துள்ளனர். படகையும் மீனவனையும் மீட்டு கொடுக்கறத நம்ம தமிழக அரசு மத்திய அரசின் கையில் எடுத்து பண்ணணும். எங்கள் போராட்ட குணத்துக்கு எங்களை தள்ளாமல் மீன் பிடிக்கிறத எங்கள் வாழ்வாதார பிரச்சனை, எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் மனைவிமார்களையும் எங்கள் ஊர் சமுதாயமும் இந்த கடலையே நம்பித்தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. இந்த கடலை மீட்டு கொடுத்து எங்கள் மீனவனையும் மீனவ மக்களையும் காப்பாற்றணும்னு வேண்டிக்கொள்ளி கேட்டுக்கொள்கிறேன். இந்த பிப்ரவரி மாதம் மட்டும் 11 விசைப்படகு 66 மீனவர்களை சிறைப்பிடிச்சிருக்காங்க. என்னன்னு தெரியல, ஏன் தான் இப்படி பாராமுகமாக இருக்குன்னு தெரியல. மத்திய அரசு உடனே மத்திய அரசு தலையிட்டு இந்த படகுகளை மீனவர்களை விடுவிக்கலை என்றால் இது தமிழகம் தழுவிய போராட்டமாக மாறும். தொழிலுக்கு தான் அவங்க போனாங்க. அதனால் மீனவர்கள் இது தயவு செஞ்சு சுழலில் உள்ளவங்க விடுங்க, எங்கள் மரமேனை விட்டுருங்க. பாவம் பிள்ளை வயிற்று பிள்ளைக்காரி அழுதுட்டு கிடக்கா, குடும்பத்தோடு அழுதுட்டு கிடக்காங்க. தொழில் எங்களுக்கு அதுதான் தொழில், வேறு தொழில் இல்லை. ஒன்றிய மாநில அரசுகள் உடனடியாக தலையிட்டு இலங்கை கடற்படையினரால் சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்களையும் படகுகளையும் மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.